Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான முருங்கை கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லா வயதினருமே சாப்பிட்லாம், அதாவது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் நிறைய அயன் இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் கூட நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அது மாத்திரம் இல்லை, இது நிறைய நமக்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி நம்ம பவுடராக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தேவையானப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கு சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸ்க்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும், சூப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு நல்ல அயன் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரை அனிமிக் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. சாதாரணமாக எல்லோரும் சாப்பிடும்போது பிளட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் நிறைய கீரை கிடச்சிது. ஸோ இதை நம்ம பவுடராக பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் இதை நாங்கள் ஸ்டோர் பண்ணுது. இது நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கீரையோட பெரிய காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன காம்பெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் கீரையோட கிள்ளி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அதில் தான் நமக்கு நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. பிளட் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன காம்பெல்லாம் சூப் வச்சு குடிப்பாங்க. ஏன்னா அதில் தான் நமக்கு நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. அதனால் நீங்கள் பெரிய பெரிய காம்பை எடுத்துகிட்டு இந்த சின்ன சின்ன காம்பெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்லி லீவ்ஸ் மட்டும் எடுக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன காம்போடு சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 2-3 டேஸ் நீங்கள் ஃபேன் காற்றுல அப்படியே நீங்கள் ஆற வச்சாலுமே அது நல்லா காஞ்சிரும், ட்ரை ஆகிடும். இது நீங்கள் வதக்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே அது நல்லா ட்ரை ஆகிடும். ஒரு 3-4 டேஸில், இப்போ நல்ல வெயில் காய்ஞ்சதுன்னா உங்களுக்கு 2 டேஸ்லேயே நல்லா ட்ரை ஆகிடும். இல்லைன்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸ் எடுக்கும். அப்போ ட்ரை ஆனப்போ நம்ம எடுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். நைட்டில் மட்டும் நாம் அந்த கீரையை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லை நம்ம வெளியே வைக்கணுன்னா தின்னாக ஏதாவது காட்டன் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த பூச்சி விடுறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஓகே, இப்போ நாம் இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இது பாருங்கள், எனக்கு இது 3 டேஸ் ஆச்சு. இந்த லீஃப் பாருங்கள் எவ்வளோ நல்லா ட்ரையாக இருக்குது. அந்த சவுண்டே பாருங்கள், கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சவுண்டே நமக்கு நல்லா தெரியுது, நல்லா ட்ரையாக இருக்குது. ஸோ இது நம்ம வதக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நாம் இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம். இதுக்காக கருப்பு உளுந்து, அதாவது ஒரு 3/4 டம்ளர், அதாவது 150 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது 3 கைப்பிடி அளவு கீரை எனக்கு கிடச்சிது, அது ட்ரை ஆன பிறகு. அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு 50 கிராம் கருப்பு உளுந்து சரியாக இருக்கும். வரமிளகா ஒரு 5 வரமிளகா, அப்புறம் வெள்ளை மூக்கல்ல சைஸ் பெருங்காயம் ஒரு 3 எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் புளி, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு. இதுதான் நமக்கு தேவை. இப்போ இதை நாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட் ஆன பிறகு சும்மா கொஞ்சமாக லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது இந்த புளி வதக்கிறதுக்காக தான். ஸோ இதில் நாம் எண்ணெயில் வதக்கினா நல்லா வதங்கும், அப்போ நமக்கு அரைப்படும் போது நல்லாயிருக்கும். ஸோ இதில் நாம் அந்த புளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது மட்டும் தனியாக நம்ம புளி அந்த எண்ணெயில் வதக்குனா நல்லாயிருக்கும். அது கூடயே அது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் அதையும் நம்ம அதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வரும் பாருங்கள். ஏன்னா அது லைட்டாக எண்ணெய் இருக்கிறதுனால இது ரெண்டுமே நல்லா வதங்கிட்ட பிறகு இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம 1 by 1 வறுத்து எடுக்கும்போது நல்லா வறுப்படும். அப்போ நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இது. ஓகே, இப்போ அதே கடாயில் நாம் அந்த பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் திரும்ப நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம அதில் ஒரு 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருப்பேன். அதுலேயே நம்ம இதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிறோம். ஏன்னா எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணால் நமக்கு அந்த பவுட்ரு அப்படி கிடைக்காது. ஓகே, இப்போ பெருங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்தாச்சு. அதுலேயே பூண்டும் தேவையான அளவு கல் உப்பு அதையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம், உப்பையும் சேர்த்து.
நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான். ஓகே, இதுவும் நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போது அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பு உளுந்து அதை ஆட் பண்ணி நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும், தீயாமல் அதே சமயம் நல்லா வறுபடணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டும் இருக்கும். ஓகே, இதுவும் நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா ஆட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்தாச்சு. கீரை நமக்கு ஆல்ரெடி ட்ரையாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணுற தொட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம சூடு பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப வதக்க போகிறதில்ல. அந்த ஹீட்டான கடாயிலே நாம் ஜஸ்ட்டு சூடு பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா கீரையை நீங்கள் தொட்டு பார்த்தாலுமே தெரியும், கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருந்தால் போதும். அந்த மாதிரி சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இதில் நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் 1 by 1 போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீரையை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் மிக்சியில் போட்டு. இப்போ கீரையை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கீரையை மிக்சியில் போடும்போது எவ்வளோ நல்லா அந்த சவுண்டு நமக்கு கிடைக்குது, அவ்வளோ ட்ரையாக இருக்குது. ஸோ இப்போ நாம் கீரையை அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இந்த பவுடரை வந்து சாம்பார்லாம் நம்ம வைக்கும்போது அதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணோம்னா ரொம்ப ஃப்ளேவர்டாக நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. அதே சமயம் மில்க் ஷேக்லாம் செய்யும்போதும் டிஃப்ரெண்ட் கலர் இந்த கலர் கூட நம்ம யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும், அதனால் குடிப்பாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட. இந்த ஃப்ளேவர்லாம் அதில் கிடைக்காது நமக்கு, அதனால் இது கீரை தான் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஸோ குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாடெலாம் கூட மற்ற குழம்போட கூட இதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் இந்த கீரையை மட்டும் நீங்கள் தனியாகவும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போது இந்த கீரையோடு சேர்த்து நாம் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பவுடர் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக. இது வந்து நம்ம இட்லி தோசைக்கெலாம் கூட நம்ம எப்படி இந்த மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் பூண்டு தட்டி போட்டு அதை நம்ம இந்த பவுடரோடு மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். நாம் இந்த பொடி வச்சு சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு கடாய் வச்சு அது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம தேவையான அளவு அந்த பவுடர் ஆட் பண்ணி அதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. இந்த பவுடர் மட்டும் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டா போதும். சில டைம் நமக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும், சில டைம் ரொம்ப போரிங்காக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஈஸியாக ஒரு ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்பளமோ இல்லை பொட்டேட்டோ ஃப்ரையோ அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்பிளாக நம்ம செஞ்சு வச்சிடலாம். ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடி. அது மாத்திரம் இல்லை, இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும், அதனால் நம்ம தாராளமாக பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், நாமளும் சாப்பிட்லாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரம் உப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் இன்னும் கூட நீங்கள் காரம் சாப்பிட்றீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வறுத்து இதோட பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதே போல் நம்ம நெய்யும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா நம்ம சூடு பண்ணி ஆல்ரெடி நம்ம வடித்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடு நம்ம தேவையான அளவு இந்த முருங்கைக்கீரை பொடியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான ஹெல்த்தியான லஞ்ச் நமக்கு ரெடி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய பவுடர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இப்போ முருங்கைக்கீரையோட ஒரு சில பெனிஃபிட்ஸை கூட நாம் இப்போது பார்த்துக்கலாம். நாம் இந்த முருங்கைக்கீரையோட ஒரு 10 மிளகு வச்சு டெய்லி வதக்கி சாப்பிடும்போதோ இல்லை வெறும் நெய்யில் கூட இந்த கீரையை வதக்கி சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா பிளட் இம்ப்ரூவ் ஆகி அனிமியா ப்ராப்ளம் சுகமாகும். நார்மலாகவே எல்லா பீப்புளும் சாப்பிடும்போது நல்லா பிளட் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இதில் அயன் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. இந்த கீரையை நம்ம ஜூஸாக குடிக்கலாம், இல்லை பவுட்ரு பண்ணி நம்ம மில்க் ஷேக் மாதிரி அந்த மாதிரி குடிக்கும்போது பெண்களுக்கு ஏற்படுற அந்த மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்லாம் நல்ல சுகமாகும். நெக்ஸ்ட்டு பிளட் சுகரை வந்து லோயராக வச்சுக்கும், இன்ஃப்ளமேஷன்லாம் வராமல் தடுக்கும், இல்லை ரெடியூஸ் பண்ணும். அதாவது தொற்று நோய்கள்லாம் வராமல் இது பாதுகாக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு நல்ல லோயர் கொலஸ்ட்ராலை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் நிறையவே இருக்குது. நம்ம ஒரு சிலதை மாத்திரம் தான் இன்றைக்கி பார்த்தோம். இந்த முருங்கைக்கீரை பொதுவாகவே என்னென்னா நமக்கு நல்ல அயன் கிடைக்கும், பிளட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த அனிமிக் ப்ராப்ளம் வராதபடிக்கு இது நல்லா தடுக்கும். அதனால தான் அந்த சின்ன சின்ன காம்பெல்லாம் கூட இந்த கீரையோடு நம்ம போட்டு அரைக்கிறோம். ஏன்னா அந்த சின்ன காம்பெல்லாம் இருக்குது, அதில் தான் நிறைய அயன் இருக்குது.
நீங்களும் இந்த மாதிரி பவுடராக செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஏன்னா இதை நாங்கள் 1 மந்த்துக்கு மேலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, கெட்டு ஒன்றும் போகலை. இதில் சேர்க்குற கருப்பு உளுந்தும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.